Hi everyone. In this video we're going to see about simple past tense. The formats of simple past tense descriptively. So I'm going to explain you about these formats with clear examples. Simple past tense இந்த மாதிரியான ஃபார்மேட்ஸில் யூஸ் பண்ணலாம் as well as எந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம், அத்தோடு நெகட்டிவ் ஃபார்மேட்ஸ், question formats and WH question formats of simple past tenseயும் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். So are you ready? Then let's move on to the video. Simple past tense. So what is the simple past tense? When we use simple past tense, actually an action that has happened on past is said in simple past tense. That action would be finished. Okay. இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயற்பாடு நடந்து முடிந்திருந்தா அதை பற்றின எக்ஸ்பிளனேஷனுக்காக வேண்டி அதை பற்றி நாங்கள் பேசுகிறது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மூலமாக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று விளையாடினேன். நான் நேற்று விளையாடினேன். ஓகே, அதே போல் நான் நேற்று படித்தேன். அவன் சென்ற வாரம் ஊருக்கு சென்றான். இவ்வாறாக இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேட் எப்படி வருமெண்டா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். அந்த வேர்ப் எப்படி அமையுமெண்டா சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட்டில் அமையும், சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கழுவினேன். அது எப்படி வரும்? ஐ வாஷ்ட். வாஷ்ட், ஐ என்றது சப்ஜெக்ட், வாஷ்ட் வந்து ஒரு வேர்ப். அந்த வேர்போட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். வாஷ் என்கிறது தான் அந்த வேர்ப். வாஷோட பாஸ்ட் ஃபார்மேட் வாஷ்ட். ஐ வாஷ்ட். இப்போ உங்களால் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற என்னண்டா, I, we, you, they, he, she, it. இவ்வாறாக எல்லா விதமான ப்ரோனவுன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணும் பொழுதும் அந்த வேர்ப் வந்து வாஷ்ட் என்றவாறாக அதோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட்டில் தான் வரும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஐ, வி, யூ, தே என்று வரும் பொழுது ஜஸ்ட் வாஷ் அண்ட் அதோட ப்ரெசன்ட் ஃபார்மேட் வரும். பட் ஹீ, ஷீ, இட் அல்லது ஒரு சிங்குலர் நவுன் வரும் பொழுது வாஷர்ஸ் அது கடைசி அதுக்கு ஒரு எஸ் சேர்க்கப்படும். ஆனால் இந்த பாஸ்ட் டென்ஸில் இவ்வாறாக எஸ் சேர்க்கிற விஷயம் இருக்காது. எல்லாவற்றுக்கும் எல்லா நவுன்ஸுக்கும் அதுக்குண்டான வேர்ப் வந்து ஒரே மாதிரி தான் அமையும், ஜஸ்ட் அதோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட்டில் அமையும். ஓகே, அதனால் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை விட இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மிகவும் ஈஸி. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். நாங்கள் கழுவினோம் அப்படின்னா எப்படி வரும்? வி வாஷ்ட். வி வாஷ்ட். நீ கழுவினாய். யூ வாஷ்ட். யூ வாஷ்ட். அவர்கள் கழுவினார்கள். தே வாஷ்ட். தே வாஷ்ட். அவன் கழுவினான். ஹீ வாஷ்ட். ஹீ வாஷ்ட். எல்லாவற்றுக்கும் அதே அமைப்பில் தான் வேர்ப் வரும். அவள் கழுவினாள் எப்படி வரும்? ஷீ வாஷ்ட். ஷீ வாஷ்ட். அது கழுவியது. இட் வாஷ்ட். இட் வாஷ்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான சென்டென்சஸ் உருவாக்குறது எவ்வளவு ஈஸி அப்படின்னு உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். ஓகே ஓகே நாங்கள் என்ன பார்த்தோம்டா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் எப்படி அமையும்டா, ஒரு சப்ஜெக்டோடு சேர்ந்து அது செஞ்ச செயற்பாடு அதோட ஆக்ஷன் வரும். எப்படி வரும்? அந்த ஆக்ஷனோட, அதாவது அந்த வேர்போட
சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு சொன்னேன் தானே. ஸோ இந்த வேர்ப்ஸோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மேட்ன்றது என்ன, அது எப்படி உருவாகும் அப்படின்றது இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ கொஞ்சம் கிளியராக டிஸ்கிரிப்டிவாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, இப்போ நார்மலாக பார்த்தோம்னா, நார்மலாக ஒரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் உருவாகிறது எப்படி என்றால், அந்த வேர்ப்ட இறுதியில் எண்ட் ஆஃப் தட் வேர்ப் இடி அந்த 2 லெட்டர்ஸையும் சேர்ப்பதன் மூலமாக உருவாகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ், பெரும்பாலான வேர்ப்ஸில் இந்த மாதிரி தான் அதோட பாஸ்ட் ஃபார்ம் உருவாகும், இடி சேர்க்கப்பட்டு. ஸோ அவ்வாறான வேர்ப்ஸுக்கு நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஏன்னா மோஸ்ட்லி அப்படித்தான் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு வேர்போட பாஸ்ட் ஃபார்மேட் உருவாகிறது எப்படின்னா, அதுக்கு ஒரு இடி சேர்க்கப்படுவதன் மூலம். ஃபார் எக்ஸாம்பிள், வாஷ் அப்படின்னா அதுக்கு நாங்கள் இடி சேர்த்தோம்டா, கடைசியில் இடி சேர்த்தா வாஷ்ட். க்ளீன், அதுக்கு இறுதியில் இடி சேர்த்தோம்டா க்ளீன்ட். ப்ளே, இடி சேர்த்து பிளேட். இந்த மாதிரி அமையும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸுக்கு இவ்வாறாக இடி சேர்க்கப்பட்டு அதோட பாஸ்ட் ஃபார்ம் உருவாகிறதால அது ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்வோம். அதே மாதிரி சம் ஆஃப் த irregular வேர்ப்ஸும் உள்ளன. அது எப்படி, அந்த வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்மேட் உருவாகும் பொழுது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இடி சேர்க்கப்படாது. ஸோ அது அவ்வாறான வேர்ப்ஸுக்கு நாங்கள் irregular வேர்ப்ஸ்ன்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், கம், த பாஸ்ட் ஃபார்ம் எப்படி அமையும், கேம். கோ, அதோட பாஸ்ட் ஃபார்மேட் went. ஓகே, begin, பாஸ்ட் ஃபார்மேட் began. இவ்வாறாக டிஃபரெண்ட்டான, அதாவது இடி சேர்க்கப்படாமல் உருவாகும். ஓகே, இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ள வேணும். ஸோ இதை டிஸ்கிரிப்டிவாக கொஞ்சம் எவ்வாறாக இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் உருவாகுங்கிறத நான் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சொல்லித் தருவேன். ஓகே, as you can see here, I washed, நான் கழுவினேன் அப்படின்னு வருது. ஸோ இதே விஷயத்தை நாங்கள் நெகட்டிவாக, நான் கழுவவில்லை அப்படின்னு இந்த பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கலை, செய்யலை அப்படின்னு சொல்கிறது எப்படி, அதுக்காக நாங்கள் ஆட் பண்ணுற வேர்புக்கு நாங்கள் ஆக்சிலரி வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் வாஷ்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்ப் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம், வாஷ்ட். இந்த வேர்ப் நாங்கள் தமிழில் பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல் அப்படி பார்ப்போம் தானே. அதே மாதிரி இந்த வேர்பை, இந்த வாஷ்ட் அப்படின்ற வேர்பை நாங்கள் பிரித்து எழுதினோம் என்றால் எப்படி வருமெண்டா, ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் வேர்ப், அது ரெண்டையும் சேர்த்தா தான் இந்த வாஷ்டுன்றது வரும். அந்த ஆக்சிலரி வேர்புன்றது இங்கே டிட். அப்போ டிட் ப்ளஸ் வாஷ் ஈக்குவல்ஸ் வாஷ்ட். ஓகே, டிட் ப்ளஸ் வாஷ் ஈக்குவல்ஸ் வாஷ்ட். அப்போ ஹியர் ஐ வாஷ்ட் என்றது எதுக்கு ஈக்குவலண்டா, ஐ டிட் வாஷ் என்றதுக்கு ஈக்குவல். இப்போ டிட் வாஷ்ன்றதுக்கு பதிலாக தான் நாங்கள் வாஷ்ட் அண்டு யூஸ் பண்ணுவோம். இதே விஷயத்தை நாங்கள் நெகட்டிவாக சொல்லும்போது இந்த டிட்டுக்கு நாட் அப்படின்று சேர்ப்போம். ஐ டிட் நாட் வாஷ், இவ்வாறாக யூஸ் பண்ணுவோம். This is the negative form of simple past tense. I did not wash. Okay? அதே போல் let's see another example. Cleaned, that is a past tense word. Okay, it's equals to did plus clean. Cleaned equals to did plus clean. ஸோ அது நெகட்டிவாக வரும் பொழுது did not clean. ஓகே, தென் he did not clean. He did not clean. அவன் சுத்தம் செய்யவில்லை. அதே போல் danced அப்படின்ற
past tense verb எடுத்து பார்த்தால் danced equals did dance. Did plus dance. அப்போ அது நெகட்டிவ் ஃபார்மாக வரும் பொழுது did not dance. Did not dance. She did not dance. அவள் நடனம் ஆடவில்லை. She did not dance. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த did not அப்படின்றத நாங்கள் ஷார்ட் பண்ணி didn't did in apostrophe t didn't அப்படின்ற யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி didn't and யூஸ் பண்ணும் பொழுது அந்த சென்டென்ஸில் ஒரு அழகாகவும் இருக்கும். ஓகே, I didn't wash. He didn't eat. She didn't dance. Did not அங்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் பண்ணி didn't அப்படின்ற யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட கொஸ்டின் ஃபார்மேட்டை பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see the sentence. He washed. அவன் கழுவினான். ஸோ நாங்கள் ஏர்லியாக பார்த்தோம் washedன்றது ஈக்குவல்ஸ் டு did wash. did wash. He did wash. அதுக்கு பதிலாக தான் நாங்கள் he washedன்னு போடுவோம். ஸோ இது கொஸ்டினாக அமையும் பொழுது did அப்படிங்கிற auxiliary verb இந்த சென்டென்ஸோட பிகினிங்க்கு கொண்டு வரப்படும். அதாவது did he wash. Did he wash. அவன் கழுவினானா. Did he wash. அந்த மாதிரி வரும். அதே போல் இந்த சென்டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்மேட்டை பார்ப்பேன். எப்படி? he did not wash. he did not wash. இந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் நாங்கள் எப்படின்னா அதில் உள்ள did not அப்படின்ற அந்த வேர்டை சென்டென்ஸ்ட பிகினிங்க்கு கொண்டு வருவோம். did not he wash. did not he wash. அவன் கழுவவில்லையா என்றவாறாக அமையும். அதே போல் let's see another example as well. She danced. இங்கே dancedன்றது எதுக்கு ஈக்குவல்ஸ் டு did plus dance அப்படின்னு நாங்கள் முன்னாடியும் பார்த்தோம். ஸோ இங்கே இந்த auxiliary verb did நாங்கள் இந்த சென்டென்ஸோட பிகினிங்க்கு கொண்டு வர வேண்டும். அப்போ did she dance என்று வரும். தட் இஸ் த கொஸ்டின் ஃபார்ம். அவள் நடனம் ஆடினாளா என்றவாறாக அமையும். அதே போல் நெகட்டிவ் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? she did not dance. she did not dance. அதை கொஸ்டினாக மாற்றும் பொழுது did not இந்த சென்டென்ஸோட ஸ்டார்ட்டுக்கு பிகினிங்க்கு கொண்டு வருவோம். did not she dance. did not she dance. அவள் டான்ஸ் பண்ணவில்லையா என்று அமையும். ஸோ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட இந்த கொஸ்டின் ஃபார்மேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்போது நான் நம்புகிறேன். he washed. அவன் கழுவினான். அதை நெகட்டிவில் சொன்னோம்டா he didn't wash. he didn't wash. அவன் கழுவவில்லை. அதே போல் நாங்கள் கொஸ்டினாக கேட்போம்டா அவன் கழுவினானா. did he wash. did he wash. அவன் கழுவவில்லையா என்று எப்படி கேட்குறது? try will you. didn't he wash. didn't he wash. அதுக்கு நாங்கள் முன்னாடி வை சேர்த்தோம்டா அதாவது அவன் ஏன் கழுவினான் என்று எப்படி கேட்குறது? why did he wash. why did he wash. அதே போல் ஏன் அவன் கழுவவில்லை எப்படி கேட்குறது? why didn't he wash. why didn't he wash.
I think that you have got a clear picture about simple past tense. You may understand that it's how much easier to make sentences on simple past. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் உருவாக்கி பேசி பார்ப்பதன் மூலம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூசேஜ்க்கு ஃபெமிலியர் ஆகிக் கொள்ளலாம். Practice makes everything perfect. So try to practice again and again. And don't forget to subscribe my channel for the videos of other remaining tenses. Click the bell icon to get the notifications of the new videos. Then you won't miss any of them. Let's meet in another video.